அதிகரத்துக்கு மணிக்கணக்காக பேசலாம். ஜாதகத்தில் கிடைக்குமா, எந்த ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பலமாக இருக்கோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவங்கள தேடுவாங்க, இல்லை அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. உண்மையான ஜவ்வாது உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையான புணுகை எப்படி தெரியும்? அவ்வளோ ஜவ்வாதே முதல்ல தயாரிக்க முடியாது, அவ்வளோ புணுகை முதல்ல கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வசீகரம்னா உண்மையை தான். இப்போ நீங்கள் எப்படின்னா உச்சிஷ்ட கணபதிக்கு ஒரு மாதிரி இருக்கும், கல்ப கணபதிக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக உள்ள மூலமந்திரம் என்ன? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வ ஜனமே வசமானாய சுவாமி. நீங்கள் இயற்கைக்கு புறம்பா, அடுத்தது சாஸ்திரத்துக்கு தர்மத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தவறான இடத்துக்கு தான் உங்களை கொண்டே விடுமே தவிர சரியான இடத்துக்கு கொண்டே விடாது. நம்ம வீட்டை சுத்தமாக தாக்கி தான் பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் போன்றவர்கள் வீட்டில் தெளிக்கும் போது தண்ணியில் வீடே ஒரு வாசனை கமகமான வாசனை அடிக்கும். பேக்கெட்டில் முருகன் படத்தையோ, அது நான் சொல்கிறது 10 பேரில் 2 பேர் சொல்கிறேன், 8 பேர் வைக்கலைன்னா தப்போ, இந்த சாமியை கும்பிடலைன்னா தப்போ, அடுத்தது நம்ம சாமிக்கு பூ போடலைன்னா தப்போன்னு நினச்சி பயந்து போடுறவங்க தான் 8 பேர். வணக்கம் நேயர்களே, திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பூஷன்ஜி பழனியப்பன். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த வசீகரம்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வசீகரம்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடியெல்லாம் சில மையெல்லாம் பண்ணுவாங்க, சில மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க வசீகரமாக. இப்போ ஒரு ஹஸ்பண்டை வசீகரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இயற்கையாகவே ஒருத்தவங்களுக்கு வசீகரம் அந்த ஜாதகத்துலேருந்து கிடைக்குமா சார்? கண்டிப்பாகம்மா, ஜாதகத்துலேருந்து கிடைக்குமாங்கிற வசீகரத்துக்கு மணிக்கணக்காக பேசலாம். ஜாதகத்தில் கிடைக்குமா, எந்த ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பலமாக இருக்கோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவங்கள தேடுவாங்க, இல்லை அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அந்த ஆர்வத்தோட சதவீதம் கூடலாம் குறையலாம். சில தசாபுக்திகள் அது யோக தசையாக இருந்து நல்ல தாராபல அடிப்படையில் யோக நட்சத்திரத்திலிருந்து பகை பெறாமல் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலோ, இல்லை நல்ல இடத்துல நல்ல பார்வையில் இருந்தாலும் அந்த வசீகர சக்தி ஏற்படும். சிலரை பார்ப்பீங்க 10 வருஷம் கடகடன்னு சினிமா துறையில் வளர்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டவுனாகி உட்காந்துருவாங்க. காரணம் அந்த நல்ல நேரம் கொஞ்ச நாள், அந்த நல்ல நேரம் இருக்கும்போது இந்த சுக்கிரன் குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும், சுக்கிரனாவது அட்லீஸ்ட் பலமாக இருக்கும்போது அந்த வசீகர சக்தி ஏற்படும், இயல்பாக ஏற்படுறது. இப்போ இன்னொரு தவறான கருத்து உள்ளே வருது. யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க நெத்தியில் ஏதாவது ஒரு அரக்கஜாவோ, இல்லைன்னா ஒரு ஜவ்வாதோ, இல்லைனா ஒரு புணுகோ வச்சாங்கன்னா உடனே அதனால தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு வியாபாரமாகவே அத்தனையும் போயிடுச்சு. ஆக்சுவலாக முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆலய வழிபாடாக இருக்கட்டும், இல்லை ஜபங்களாக இருக்கட்டும், எல்லாமே மனுஷன் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான, ஆனந்தமாக இருக்கிறதுக்கான வழிமுறையை தவிர கோடிக்கணக்குல பணத்தை குவிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்காது. ரொம்ப ரொம்ப தவறாக போயிட்டுருக்கு இந்த இது. அது கிடையவே கிடையாது. முதல்ல அமைதியாக நிம்மதியாக சாப்பிட்டேன், நல்லா ஜீர்ணாச்சு, படுத்தேன், நல்லா தூங்கினேன், நல்லா நடந்து போக முடியுது, என் கை கால் நல்லா இருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா பேசுகிறேன், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இதுவே நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரங்கிறது எல்லாருமே மறந்துடுறாங்க. ஆக்சுவலாக இதுவே மிகப்பெரிய வசீகர சக்தி தான். ஆனால் இன்றைக்கி நீ அரக்கஜா வச்சா உனக்கு மிகப்பெரிய வசீகரம் வந்துடும், ஜவ்வாதை வச்சா வந்துடும், அடுத்தது புணுகை வச்சா வந்துடும் அப்படின்ட்டு, அதுவும் புணுகு டூப்ளிகேட்டு, ஜவ்வாது டூப்ளிகேட்டு, அரக்கஜா டூப்ளிகேட். இன்னும் எப்போ பார்த்தாலும் டூப்ளிகேட்டுங்கிறேங்கிறதில்ல, உண்மை தான். நீங்கள் உண்மையை உணர்ந்தவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, ஆனால் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது சாப்பிடும்போது தான் அது உண்மையாக அது என்னங்கிறது தெரியும். அந்த சுவையை உணரும் போது தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த சுவையோட தன்மை இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது உணரும் போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சுவை எல்லாருக்கும் ஒரே உணர்வெல்லாம் தராது. ஆக்சுவலாக அவங்க உணரும் போது தான் தெரியும். ஒருத்தர் என்னை கேட்டால் இந்த மாதிரி வாசனா திரவியம் எனக்கு வேணும் அப்படின்னு மலேசியாவிலேருந்து, நான் தான் சொன்னேன் அது ஈஸியாக கண்டுபிடிச்சி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சில வாசனை உங்களால் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம், அதுவே கலர் மாதிரி தான் வருது ஆக்சுவலாக. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி போலியான நம்பிக்கைகள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா நீங்கள் அது கலரை தான் பார்த்துட்டுப்பீங்க. அது மாதிரி இதுதான் ஜவ்வாது. உண்மையான ஜவ்வாது உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையான புணுகு எப்படி தெரியும்? அவ்வளோ ஜவ்வாதே முதல்ல தயாரிக்க முடியாது, அவ்வளோ புணுகை முதல்ல கிடைக்கவே கிடைக்காது.
ஸோ இதெல்லாம் வந்து வசீகரம்னா உண்மை தான். இப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு வராகி ஜெபம் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு தசமகா வித்யாவில் வரக்கூடிய ஒரு பகாலமுகியோ சின்னமஸ்தாவோ நீங்கள் ஒரு பாலா உபாசகராக இருந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெபத்துடைய தன்மை முழுமை பெற இந்த வாசனா திரவியங்கள் உபயோகப்படும். ஆனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெத்தியில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு அதை இழுக்கிறதுக்காக எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரூட்டர் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அலைகளை ஈர்த்து உங்களுடைய லேப்டாப்போ உங்கள் செல்ஃபோனோ யூஸ் பண்ணுறதுக்காக எப்படி நீங்கள் நெட் கனெக்ஷனை இழுக்கிறதுக்காக ரூட்டர் போடுறீங்களோ அந்த மாதிரி இந்த பொருட்கள் யூஸ் ஆகும். ஆனால் அங்கே விஷயமே இல்லாமல் நீங்கள் ரூட்டர் போட்டால் என்ன வரும்? ஒன்றும் வராது. அப்போ வெறுமனே சும்மா ஜவ்வாது வச்சுட்டா வந்துடும், புண்ணுக்கு வச்சுட்டா வந்துடும், அரக்கஜா வந்துட்டா அது வசியம், அப்படியே தொழிலில் எங்கேயோ போயிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா போலியான விளம்பரங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த பொருள்கள்லாம் உபயோகப்படும் கண்டிப்பாக, இல்லைன்னுலாம் இல்லை. ஆனால் அதோட நம்பிக்கை ஓவராக அதை வந்து இதை வச்சுட்டு தான் ஜெயிச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. யாரையும் குற்றம் குறை சொல்லலை. இருக்கிறத அப்படியே ஒரு இது ஒன்று, உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உள்ளிட்ட மயங்கம்னு பாடலாம். உண்மையான விஷயந்தான். ஏன்னா இதுதான் உள்ள விஷயம். ஸோ இயல்பாக ஏற்படுற வசீகரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அஷ்டகர்ம சாஸ்திரத்தில் வசியம், உச்சாடனம், வித்வேடனம்னு சொல்லிட்டு அஷ்ட கர்மாக்கள் இருக்குது. இந்த அஷ்ட கர்மாக்களில் வசியம்ங்கிறது என்னென்னா சில இந்த பஞ்சாட்சர வசியம்னு இருக்குது, அடுத்தது வந்து அஷ்டாட்சர வசியம்னு இருக்குது, அப்புறம் சடாட்சர வசியம்னு இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பஞ்சாட்சர வசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைக்கு வசியம் பண்ணால் அது அனுமதி கொடுக்குது. ஸோ வசியம்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த அட்சரங்களை கரெக்டாக எழுதி ஒரு மந்திரத்தை வந்து 2 பேரோட அம்மா பேரை அவங்க பேரை சேர்த்து ஜெபம் பண்ணும்போது அவங்க 2 பேருக்குள்ள வசியம் ஏற்படும். அப்போ சண்டைகள் குறையும். 10 நாள் போடுற சண்டை ஒரு 2 நாள் தான் போடுவாங்க. 8 நாள் குறைஞ்சாவே பெரிய சக்ஸஸ் இல்லையா, அதுக்கு பயன் தரும். இப்போ நீங்கள் சாதாரணமாக கணபதி மூல மந்திரம் இன்றைக்கி கணபதி மூல மந்திரத்தில் மொத்தம் 51 வகையான மந்திரங்கள் இருக்குது. உச்சிஷ்ட கணபதிக்கு ஒரு மாதிரி இருக்கும், கல்ப கணபதிக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக உள்ள மூல மந்திரம் என்ன? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வா. வசமானாய வசியம் அது. அப்போ இந்த கணபதி மூல மந்திரமே ஒரு வசிய மந்திரம் தான். இந்த கணபதி மூல மந்திரம் யார் ஒருத்தர் கரெக்டாக ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 3 லட்சத்தை தொடுறாங்களோ அவங்கள்ட்ட யாரும் பெரும்பாலும் சண்டைக்கு வர மாட்டாங்க. பிரியமாக பேசிட்டு போயிடுவாங்க, அன்பாக பேசிட்டு. இது வசியம் தானே. இவங்களை பார்த்தோன்னே ஒருத்தர் பிரியமாக எல்லாருமே கடுகன்று கால் கூட நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வசியம் இருக்குன்றது. இதுதான் வசியத்தோட தன்மை. உடனே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வசியம் பண்ணிடலாம், எதிர் வீட்டில் இருக்கவங்க வசியம் பண்ணலாம், என் கூட படிக்கிற பொண்ணை என் கூட படிக்கிற பையனை வசியம் பண்ணிடலாம். இதெல்லாம் வியாபார நோக்கத்தில் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் இயற்கைக்கு புறம்பாக, அடுத்தது வந்து சாஸ்திரத்துக்கு தர்மத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தவறான இடத்துக்கு தான் உங்களை கொண்டே விடுமே தவிர சரியான இடத்துக்கு கொண்டே விடாது. சரியான வசியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும். அதுக்காக அஷ்டகர்ம சாஸ்திரத்தில், பஞ்சபட்ச சாஸ்திரத்தில், சரசாஸ்திரத்தில் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் வெறுமனே நீ அரக்கஜாவை, புனுகவை, ஜவ்வாதவை உனக்கு உலகமே வசியமாகிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறான கருத்து. பட் இன்றைக்கும் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம். எதுக்கு? ஒரு வீடு நல்ல வாசனையாக இருந்தால் அவங்க வீட்டில் பண வாசனை, மன வாசனை எல்லாமே வந்துடும். மனம் நல்லா அழகாக இருக்கும். வாசனை இருக்க இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு பெர்ஃப்யூமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஜவ்வாது யூஸ் பண்ணுறாங்க, அத்தர் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாவே அவங்க பார்த்தாவே ஒரு அந்த வாசனை நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் இல்லையா? அதுக்காக தான் ஊதுபத்தி. நீங்கள் ஃபுல்லாக கெமிக்கல் தான் வருது, வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வீட்டை சுத்தமாக சாக்கி தான் பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் போன்றவர்கள் வந்து வீட்டில் தெளிக்கும் போது தண்ணியில் வீடே ஒரு வாசனை கமகமன்னு வாசனை அடிக்கும். அப்போ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் வருங்கிற ஒரு நம்பிக்கை, அது உண்மையும் கூட. சாம்பிராணி போது அதுக்கு தான் போடுறது. ஸோ வெறுமனை எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன்னு சொல்கிறதுலாம் தவறான விஷயமாகும். இப்போ நீங்கள் வசியம் பற்றி பேசும்போது நிறைய இப்போ ஆன்லைன்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பூஜை ரூமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜவ்வாது, தசாங்கம், ஒரு சில விஷயம்லாம் வந்து அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த புணுகு இதெல்லாம் வச்சு பண்ணும்போது மகாலட்சுமி வந்து வசியமாவாங்க, செல்வம் வசியமாகும், இப்படிலாம் சொல்கிறாங்களே சார். இதெல்லாம் ஆக்சுவலாக கடவுளெல்லாம் வசியம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கணபதி மூல மந்திரம் ஜெபம் பண்ண கணபதி உங்ககிட்ட வசியம் ஆகிறான்னு அர்த்தம். நீங்கள் வந்து கணபதிங்கிறது என்னென்னா உங்கள் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஸோ இந்த கணபதியை பற்றி விரிவாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து பாட்டுங்க ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில். கணபதி இப்படி இருப்பார், இவரை நீ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபடு, அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட உனக்கு எல்லாம் நடக்கும். ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே போய் அப்படி இப்படி நீங்கள் ஒரு கிச்சன் சமைக்கிற கிச்சனில் போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ வெளில வர ஃபுட்டு அழகாக வருது, நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக விளக்கம் தெரிய வேணாம். நீங்கள் விநாயகராவில் அர்த்தத்தோடு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும் என்னங்கிறது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு எடுத்துங்க, நீங்கள் ஒரு சாதாரணமாக எந்திரிங்க,
போய் உட்காந்துட்டு சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீம் ரீம் ஐ மகாலட்சுமி கமலதாரணி சிம்மவாயினி நான் சொன்னது வந்து மகாலட்சுமியோட மூலம் வந்துடும். சொல்லுங்கள், பெரிய ஒரு ரசனை வராது. அதே நல்ல விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அங்கே கொஞ்சம் வாசனை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், அது மாதிரி வாசனை, ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனைகள் அங்கே இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே பக்தி உணர்வு வந்துடும். இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, அப்படியே அழுது வடிஞ்சுன்னு எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பக்தி வராது. அங்கே என்ன பண்ணாங்க, அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க அழகாக. அதுக்கு பூ அலங்காரம், விளக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணி அங்கே நல்ல வாசனையாக ஒரு கோயில் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஈடுபாடு கூடும். அந்த ஈடுபாட்டுக்கு தான் வாசனா திரவியங்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் ஒன்றும் கிடையாது, உணர்வு தான். ஆனால் இந்த வாசனை இல்லாமல், எந்த சுற்றுச்சூழ்நிலையும் இல்லாமல் ஒரு இடத்துல உங்களுக்கு பக்தி ஊற்றெடுத்து வருகிறது என்றால் பக்தி யோகம்னு சொல்லுவாங்க. அது கர்ம யோகம், பக்தி யோகம். அது வருதுன்னா நீங்கள் ஒரு சித்தர் நிலைக்கு ஈக்குவல் தான். நீங்கள் புத்தர் சொன்னார் ஆசைப்படாதீங்க அப்படின்னாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கும் ஆசைப்படாத, நீ எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிருங்கிற மாதிரியே அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. அவர் ஆசைப்படாதன்னு சொன்னதுக்கு மட்டுமே நீங்கள் 1 மணி நேரம் பேசலாம் அதை பற்றி மட்டுமே. பார்த்தீங்கன்னா ஆசைப்படாதன்னு சொன்னார் அவர், எதையும் அனுபவிக்காத அப்படி இப்படின்னு சொல்ல. நீங்கள் பற்று வச்சிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆசைப்பட்டு கிடைக்கலைன்னா பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக ஆசைக்கு வந்து அளவுகோல் இருக்குது. நாங்கள் பேராசைப்படாது. ஆனால் உண்மையில் சாஸ்திரம் சொல்லுது பேராசைப்படு, ஆனால் சரியான வழியில் அது இருக்கணும். அடுத்தவனை ஏமாற்றி திருடி போய் சொல்லி கொள்ளையடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீ பேராசைப்பட்டீங்கன்னா அது உன்னைய கண்டிப்பாக அழிவு பாதை கொண்டு போகும். ஸோ என்ன நீங்கள் வந்து பூஜை ரூம் வாசனையாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் அழகாக இருந்தால் உங்களை அறியாமல் உங்கள்கிட்ட வந்து அழகான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் அத்தனைக்கும் முழுக்க முழுக்க காரணமான மனமே கடவுள். ஸோ அதனால் கடவுளுங்கிறதே அகம்தான். அதுக்கே ஒரு நிறைய சித்தர் பாடல்கள் வந்து இதிலே உண்டு. ஆக்சுவலாக உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெரிந்தாளுக்கு சீவனே சிவலிங்கம். இந்த பாடல் கொஞ்சம் மாறி மாறி வரும். ஸோ உள்ளம் மனமே கடவுள்னு அதை நம்ம இயக்கிறதுக்கான துணைக்குத்தான் ஆலயங்களுக்கு போகிறோம். ஒவ்வொரு ஆலயத்துலையும் ஒரு பவர் இருக்குது. ஏன்னா பிரதிஷ்டா விதிப்படி அங்கே போனோன்னா மனம் அடங்குது. பார்த்தீங்களா, அந்த மனம் அடக்கிறதுக்காக தான் ஆலயத்துக்கு போகிறோம். அப்போ அங்கே வாசனை, அப்புறம் அங்கே அலங்காரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது, மந்திர ஒலிகள் இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வசீகரமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம் சார். கோயிலுக்கு போனால் நம்ம மக்களுக்கு வந்து இது ஒரு எழுதப்படாத விதி. அங்கே போனால் அங்கே ஏதோ ஒரு சாமி டாலர் இல்லைன்னா சாமி மோதிரம் இந்த மாதிரி வாங்கி நம்ம கையில் போட்டுக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த தெய்வ சக்தியை நம்ம கொடுக்குமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வெறும் நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? முழுக்க முழுக்க நம்பிக்கை தாம்மா, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா கடவுளுடைய பொறித்த உருவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு துணைக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்பிக்கை வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கூட துணைக்கு ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? துணைக்கு ஒருத்தர் கூட வரும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். உங்கள் கூட ஒருத்தர் துணைக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தைரியமாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி தான், 100க்கு 80 பேருக்கு அப்படி. அதனால் வந்து பேக்கெட்டில் வந்து முருகன் படத்தையோ, அது நான் சொல்கிறது 10 பேரில் 2 பேரை சொல்கிறேன். 8 பேர் வந்து வைக்கலைன்னா தப்போ, இந்த சாமியை கும்பிடலைன்னா தப்போ, அடுத்தது வந்து நம்ம சாமிக்கு பூ போடலைன்னா தப்போன்னு நினச்சி பயந்து போடுறவங்க தான் 8 பேர். 2 பேர் தான் பக்தியோடு வச்சுருப்பாங்க. எப்படி அரசியல்வாதிங்க தலைவர் படத்தை வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க, பயந்துக்கிட்டு வச்சுக்கிறது. ஸோ அதுக்கு நான் சொல்ல, ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சாய்பாபா டாலர் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த டாலர் போட்டிருக்கோம் நம்மளை அவர் காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். கண்டிப்பாக அந்த இடத்துல கடவுளுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிடும், அருளாற்றல் முழுமையாக கிடச்சிடும். ஆனால் இன்னும் சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் போயிட்டு அங்கே ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. இப்படியே வீட்டில் ஒரு 50 படம் சேர்ந்துடும். அப்புறம் டெய்லி எல்லாத்தையும் கும்பிட்ற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஏதாவது ஒரு படத்தை கும்பிடாமல் போகிற அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா இந்த படத்தை கும்பிடாதனால தான் நடந்ததோ அப்படிங்கிற மன அமைப்பு உருவாயிடும். ஸோ உருவாகிட்டு அது ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் போகிற இடத்துல இஷ்டத்துக்கு படத்தை வாங்கி வைக்காமல், ஏன்னா இங்கே படத்தில் பிரச்சனை இல்லை, சாமிகிட்டையும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட தான். நீங்கள் எல்லா படத்தையும் வாங்கி வச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகலைன்னா எல்லா படத்தையும் தாராளமாக வச்சுங்க, தப்பே கிடையாது. இந்த படத்துக்கு அந்த படம் ஆகாதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அழகிய படங்களை வச்சுக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் வீட்டில் வந்து பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னா வீட்டில் அழகான குழந்தை ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அதை பார்க்க அந்த குழந்தை அழகாக இருக்கும்னு நம்பிக்கை. ஆமாம், நீங்கள் அழகான விஷயங்களை கேட்க, அழகான விஷயங்களை பார்க்க, அழகான விஷயங்களை பேச உங்களுக்கு எல்லாமே அழகாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக ஒரு கதை வந்து பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசுவார், அடிக்கடி சொல்லுவார் அந்த கதையை. என்னென்னா வந்து ஒரு டீ கடையில் 4:30 மணிக்கு அந்த கடையை திறந்து டீ போடுவாராம். ஒரு சாமியார் வந்து டீ குடிச்சிட்டு போயிடுவாரா. சாமியாரும் பேச மாட்டாரா, கடைக்காரரும் பேச மாட்டாரா. டெய்லி இது நடந்துக்கிட்டே இருந்துச்சான். 2, 3, 4 வருஷமாக நடந்துதான். நடுவில் திடீர்னு அந்த 4:30 மணிக்கு ஒரு ரவுடி ஒருத்தன் வந்தானா முரட்டுத்தனமாக, எனக்கு முதல்ல டீ போட பண்ணானா. அந்த கடைக்காரன் சொன்னேன்னா இல்லை
நான் சாமியாருக்கு முதல்ல போட்டு கொடுத்து தான் உனக்கு தருவேன். நான் சீக்கிரம் ஒன்று போடுறேன், நான் சீக்கிரம் ஒன்று போடுறேன். திருப்பி திருப்பி அதட்டினானா திட்டினானா, நான் சீக்கிரமாக போகணும், போடுறியா இல்லையா டீ அப்படின்னானா. சாமியார் வந்தான். நான் வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிறேன், சரி அவனுக்கு போட்டு கொடு, அவன் சீக்கிரமாக போகட்டும் அப்படின்னாரான். அவன் உடனே டீயை வாங்கி குடிச்சிட்டு அந்த ரவுடி கிராஸ் பண்ணானா ஒரு வண்டியில் அடிபட்டு செத்து போயிட்டான். உடனே அந்த கடைக்காரர் உடனே அதிர்ச்சியாக, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவன் தான் சீக்கிரமாக போனேன், சீக்கிரமாக போகிறேன், சீக்கிரமாக போகணுன்னா போயிட்டான் அப்படின்னாங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவே சில நேரத்தில் பயன்படுத்துவோம். அதனால் அடிக்கடி எதிர்மறை வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்கம்பாங்க. எல்லா நேரமும் பழிக்க போகிறதுலாம் நான் சில நேரத்தில் பழிச்சிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் இருக்குது. நம்மளுடைய சரசாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களில் தான் நம்ம மூச்சு ஓடிட்டுருக்கோம். எப்படின்னா அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், காற்றுன்னு ஓடிட்டுருக்கோம். இதில் இந்த பிருத்திவி தத்துவத்துலேயும் அப்பு தத்துவத்துலேயும் காற்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது, முக்கியமாக பிருத்திவி தத்துவத்தில் ஓடிட்டு இருக்கும்போது மூக்கில் காற்று ஓடிட்டுருக்கும். அப்படி ஓடிட்டுருக்கும்போது அது சூரிய கலையாக இருந்தாலும் சரி, என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே பறிச்சிடும். அதனால தான் நீ கெட்ட எதிர்மறை வார்த்தைகளை பேசாதம்பாங்க. ஸோ அதனால் எதிர்மறை வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தாமல் இருக்கணும். நிறைய பேர் இதை எதிர்மறை வார்த்தைகள் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த எதிர்மறை வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ண அந்த வீடே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். அதனால தான் அந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாதும்பாங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதில் ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் நல்ல பொருட்களை வச்சுக்கோங்க, நல்ல விஷயங்களை பயன்படுத்துங்க. கிளம்பும்போது சுவாமி படத்தை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும், தைரியம் வந்துடும், துணை வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா துணைக்கு ஒரு ஆள் இருக்கா, நம்பிக்கை வந்துடும். அதுக்காக போடுறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த மனம் சார்ந்து குழம்பக்கூடாது. இவ்வளோ படங்களை வச்சு கும்பிடுறோம், இன்றைக்கி போடாமல் வந்துட்டோம், அதெல்லாம் நடக்காது, இந்த மோதிரத்தை போடாமல் வந்துட்டோம், அந்த டாலரை போடாமல் வந்துட்டோம், அந்த சாமியை பார்க்காம வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்தை. தவிர நீங்கள் போடாதீங்க, பார்க்காதீங்க, செய்யாதீங்கிற கருத்துக்கள் நான் சொல்லலை.